நான் என்ன சொல்றேன், ஒரு துயரமான சம்பவம். அந்த சம்பவத்துக்கு யார் காரணம்? இந்த திமுக அரசாங்கம் காரணம். ஏன்னு சொன்னா, விஜய் பொதுக்கூட்டம் உங்க அனுமதி வாங்கி தானே போட்டிருக்காரு. போலீஸ் அனுமதி கொடுத்துருக்கல. அப்ப பாதுகாப்பு கொடுக்கறதுக்கு உங்களுக்கு கடமை இல்லையா? அதனாலதான் நான் ரொம்ப நாளா கேட்டுக்கிட்டு இருக்கேன். அந்த சம்பவம் நடந்ததுலேருந்து ஃபார் டிரிலிக்ஷன் ஆஃப் டியூட்டிஸ், கடமை தவறியதற்காக முதல்ல கரூர் மாவட்ட எஸ்பிய சஸ்பெண்ட் பண்ணி விசாரணை பண்ணுங்க. முதல் குற்றவாளி இந்த அரசாங்கம், இந்த எஸ்பி. அதனால திராவிட முன்னேற்ற கழகம் நாடகம் போட்டு மக்களை ஏமாத்தலான்னு சொன்னா 26 மே மாதம் தமிழகத்தில் ஏற்கனவே ஐ திங்க் இட் வாஸ் 91 கருணாநிதியை தவிர வேற யாரும் ஜெயிக்கல. அவர் மட்டும் ஜெயிச்சார். ஜெயிச்சாலும் சட்டமன்றத்துக்கு தனியா போக பயந்துக்குன்னு எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்ண ஒரு பயந்தாங்குள்ளி. அந்த பயந்தாங்குள்ளி நடத்தின கட்சி தான் திமுக. அதனால இன்றைக்கு மக்கள் இந்த திமுகங்கிற கபட வேடதாரியை புரிந்து கொண்டு இருக்கிறார்கள். அதனால திமுகவை மக்கள் புரிந்து கொண்டு அதை யார் மாற்ற முடியும்? ஏன்னா தமிழ்நாடு மக்கள் எப்பொழுதுமே தெளிவான வாக்களிக்கக்கூடியவர்கள். இந்த டிஎம்கே சர்க்காருங்கிற ஊழல், ஊழல், போதை இதனுடைய ஆட்சியை தூக்கி எறியணும்னு சொன்னா பிஜேபி, அதிமுக உள்ளடங்கிய தேசிய ஜனநாயக கூட்டணியால் தான் மாற்று அரசை கொடுக்க முடியும். வேற யாருக்கு ஓட்டு போட்டாலும் என்டிஏ தவிர அவர்களால் ஆட்சி அமைக்க முடியாது. தமிழகத்துல குழப்பம் வரும். அதனால தமிழக மக்கள் எப்பொழுதும் குழப்பமா தேர்தல் முடிவுகள் அவர்கள் அணுகியது இல்லை. அதனால தேசிய ஜனநாயக கூட்டணி தான் ஆட்சிக்கு வரும். திரு ஜிடி அவர்கள் அப்படின்னா யாருக்காவது தெரியுமா? ஜிடி நாயுடுனா தான் தெரியும். அதே மாதிரியா தேசியம் தெய்வீகத்தை தன்னிரு கண்களாக கொண்டவர் யாரு? பெரும் முத்துராமலிங்கம்னு சொன்னா யாருக்கும் தெரியாது. தேவர் பெருமான்னு சொன்னாலே தெரியும். அதனால இதெல்லாம் ஜாதி பெயரை எடுக்கிறேன் கொள்றேன்னு நான் கேட்கிறேன். நீங்க தெருவில் இருக்கிற ஜாதி பெயர் எடுத்திருக்கீங்க. ஏன்னா நாயர் தெருன்னு சென்னையில் டி நகரில் இருக்கு. அந்த தெருவுக்கு பேர் இப்போ இந்த திமுக வந்ததுக்கு அப்புறம் என்ன பேர் தெரியுமா? தெரு. ஏன்னா ஜாதி எடுத்துக்கிட்டாங்க, நாயர் எடுத்துக்கிட்டாங்க. அந்த மாதிரி நீங்க நாடகம் போட்டாலும் இன்றைக்கு பள்ளிக்கூடத்துல, கல்வி நிலையங்கள்ல ஜாதி வெறி வந்திருக்கிறதுக்கு யார் காரணம்? திமுக தான். நீங்க பேருல ஜாதி பெயர் இருந்தது, ஆனா மனசுல ஜாதி இல்லை. அதனால ஜாதிய வன்மங்கள் அரங்கேற்றப்படவில்லை. ஆனால் இந்த திராவிடியன் ஸ்டாக் அரசு வந்த பிறகுதான் தெரு பேர்ல ஜாதி எடுக்கிறேன்னு எடுக்கிறாங்க. ஆனா மக்கள் மனதுல ஜாதிய உணர்வுகள் இருக்கிறது. அதனால அது இல்லாம இருக்கணும்னா ஒழுக்கம் வேணும். ஒழுக்க கல்விக்கு விரோதமானது திமுக. அதனாலதான் இவங்க ஜாதி பேரை எடுத்தாலும் அந்த உணர்வை மாற்ற முடியல. தவிர விஜய் அவர்கள் யார்கிட்டையும் அனுமதி கேட்க வேண்டியது இல்லை. ஏனென்றால் எல்லா கட்சி தலைவரும் கரூருக்கு போனாங்க. அது மாதிரி தாவேகா கட்சிக்கும் திரு விஜய் அவர்களுக்கும் போற உரிமை இருக்கு. அவர் யார்கிட்டையும் அனுமதி கேட்டு காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை.